ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். யூ ஆர் வித் மீ சக்தி. வாங்க இன்றைக்கான கதையை பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளாக ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர ஆரம்பிக்குது. இதை கவனித்து அந்த வீட்டில் இருந்த பெரியவர் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அவர் சொன்ன அறிவுரை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கணவன் பால் அப்படின்னா மனைவி அதில் கலக்கிற தண்ணீர் மாதிரி. பாலில் எவ்வளோ தான் தண்ணி கலந்தாலும் தண்ணியை தனியாக பிரித்து காட்டுற குணம் பாலுக்கு இல்லை. அதே மாதிரி பாலை தனியாக பிரித்து காட்டுற குணம் தண்ணிக்கு இல்லை. தண்ணீரில் கலந்த பால் அடுப்பில் வைக்கும்போது தண்ணீர் நீராவியாக பிரிஞ்சு போக அதை தாங்க முடியாமல் பால் கோபத்தில் பொங்கி மேலே வரும். அந்த பொங்கி வர பாலில் கொஞ்சோண்டு தண்ணியை தெளிங்க, திருப்பி அது போன தண்ணி தாங்கிட்டே வந்துடுச்சுன்னு கோபம் தணிஞ்சு பாத்திரத்திலேயே அடங்கிடும். ஒருவேளை அப்படி தண்ணி தெளிக்கப்படலைன்னா பால் பொங்கி அப்படியே ஊற்றி அந்த அடுப்பையே அணைச்சிடும். இப்படி தான் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அடங்கி இருக்கிற வரதான் இந்த குடும்பம் அப்படிங்கிற நினைப்பு அணையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்கும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், எப்பேற்பட்டது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.